வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் யூ வாட்சிங் ஐ எம் அ ட்ராவலர். ட்ராவலரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான வீட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த வீட்டில் வந்து ஸ்பெஷல் வந்து நார்மலான வீடுன்னு சொல்ல முடியாது. கிளிகள் நிறைய வந்து இந்த வீட்டை ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமான கிளிகள் வரப்போகுது. சரி, எங்கடா வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டுக்கு வந்திருக்கோம். பேர்ட் மேன் ஆஃப் சென்னைன்னு அழைக்கக்கூடிய சுதர்ஷன் ஷா அவர்கள் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்ப அழகான வீடாக இருக்குது. நிறைய கிளிகள் வர டைம் ஆகிடுச்சு. வித்தவுட் எனி டிலே வாங்க ஒவ்வொரு கிளிகளாக பார்க்கலாம், இந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நான் மட்டும் இங்கே வரல, இங்கே பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த டைமுக்கு. ஸோ நம்ம டைரெக்டாக இன்னைக்கு கிளிகள் எத்தனை வருதுன்னு கவுண்ட் பண்ணிட்டு வரலாமா? வாங்க. இங்கே சாப்பாடு ரெடி ஆகுதான்னு ஒருத்தன் அங்கேருந்து பார்க்குறான் பார்த்தீங்களா? அது ஒரு விதமாக பாசியாக கூப்பிடுவாங்க. மரங்கள் நட்டிங்கன்னா பறவைங்களுக்கு வீடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இது ஊற வைத்த அரிசி மாதிரி இருக்கேம்மா? அவங்களுக்கு இந்த ஊற வச்ச அன்பாலிஷ் ரைஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, அதே மாதிரி வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ கிளிகள் வர டைம் ஆயிடுச்சு அப்படிங்கறனால ஃபுட்டு, தண்ணி எதெல்லாம் எங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுமோ அவ்வளோ அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க வச்சுட்டோங்க. தேங்க்யூ. எல்லாரும் டச் பண்ணி கொடுங்க. பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா ஊற வைத்த அரிசி வச்சிருக்காங்க. நடுவுல கடலைகள் வச்சிருக்காங்க. இப்போ இந்த டைம்ல கிளி வர டைம் தானே சார்? எங்கெல்லாம் இங்க ஏதாவது மரத்துக்குள்ள இருக்குமா? இங்க மரங்கள்ல இந்த பிரான்ச்சஸ்ல வாழறதெல்லாம் சிட்டுக்குருவிங்க தான் இருக்குமா. புறாக்கள் அங்க வெயிட் பண்ணுது பாருங்க, பில்டிங்ஸ்ல இருக்கும். கிளிகள் எல்லாமே கேங்ஸ்டர்ஸ். எப்படின்னா ஒரு 2-3 கிளிங்க இங்க இருக்கும். இங்க சாப்பாடு ரெடி ஆகுதான்னு ஒருத்தன் அங்கேருந்து பார்க்குறான் பார்த்தீங்களா? பார்த்துட்டு ஓகே சொன்ன பிறகு எல்லா மரத்தில் இருக்க கிளிங்கெல்லாம் கேதர் ஆகி ஒன்றா இங்கே வருவாங்க. இந்த மரத்துக்கு வந்து அப்படியே இங்கே படம் எடுப்பாங்க. பூனைக்குட்டினா நம்ம ஏதாவது ஒரு பாஷையில கூப்பிடுவோம். அந்த மாதிரி கிளி கூப்பிடுறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏதாவது நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண இதுல மைனா மாதிரி கத்துவேன். ஏன்னா இப்போ குயில் வர்றது சம்மர்ல தான் குயில்கள் வரும். மைனாக்கள்ன்றது வின்டர் சீசன்ல வரும். மைனாக்கள் பாடும். அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா இவங்களை வந்து சாப்பிட கூப்பிடும். மைனா சாப்பாடு ரெடியா இருக்குது, அது ஒரு விதமா பாசியா கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த விசில் சத்தம் இப்போ வர மாட்டேங்குது. நான் மார்னிங் தனியா இருக்கும்போது அந்த மைனா மாதிரி நானும் நிமிக்கரி பண்ணுவேன். அந்த கிளிகளை கூப்பிடுவேன். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு ரெடியா இருக்குன்னு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ இது சம்மர்ன்றதுனால குயில்கள் அதிகமா இருக்கும். பாருங்க, இது காகங்கள். எல்லாரும் மிக்ஸ்டா வரும்போது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புறா, கிளி இதெல்லாம் வரும்போது சண்டை போட்டுப்பாங்களா? இல்ல, இவங்க காம்படிட்டர் தான்மா. புறாக்கள்ன்றது ஃபர்ஸ்ட் இவங்க தான் இறங்குவாங்க. புறா அவங்க கொஞ்சம் புறாக்கள்ன்றது தைரியம். அவங்கள போய் மனிதர்களோட சைக்காலஜி புறாக்களுக்கு தெரியும். கிளிங்கள் அந்த அளவு இல்லை. கிளிங்கள் போய் கொஞ்சம் பயந்த சுபாவம். அதேமாதிரி அவங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் ஆகாது. கிளிங்களுக்கு ரொம்ப சத்தம் தான் ஓடிடுவாங்க. ஒருத்தர் ஓடினா கூட அந்த கேங்கே ஓடும். அதேமாதிரி ஒருத்தர் வந்து இறங்குனா அந்த கேங்கே வந்து சாப்பிடும். இதெல்லாம் நீங்கள் வின்டரில் பார்க்கணுமா. வின்டரில் வந்தீங்கன்னா 15,000 கிளிகள். இந்த பந்தி அங்கேருந்து அந்த பந்தி மாதிரி ஒரு 5-6 பந்தி ஃபுல்லாகும். ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடம் சொர்க்கமா மாறும். எல்லா பறவைகளும் வட்டம் அடிக்கும். இந்த மெய்யழகன் படத்துல அரவிந்த் சாமி சார் வந்து அங்கம்மா அந்த அம்மா நிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த சைட் ஷாட். அந்த இடத்துல தான் பாவம் ஒரு இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்க சேர் போட்டு. ரொம்ப நேரம் நின்று இருந்தாரு, பறவைங்க வரமா இல்லை. அதனால அவர் கொஞ்ச நேரம் 3 ஹவர் உட்கார வச்சாங்க. அப்படியே அந்த வெயிலில் அவர் என்ன
65 மாதிரி செவப்பா இருந்தாரு. எனக்கு பயம் எங்கடா ஷாட் கிடைக்காம போயிட போகுதுன்னு. ஆனால் நம்ம குழந்தைங்க அழகாக வந்து நடித்து அவருக்கு அந்த சினிமா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் 5 சினிமேட்டிக் கேமரா எடுத்தாருமா. அங்கே ஒன்று வச்சாரு. மகேந்திரன் சார் வைல்டு ஃபோட்டோகிராஃபர், அவர் அவ்வளோ நல்ல மனிதர். அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்லாம் கொடுத்து வைக்கும். இல்லை இந்த வெயில்லம்மா எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கு, டீம் ஒர்க்கு, பாராட்டக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே. நானா இருந்தா எல்லாருக்குமே அவார்டு கொடுப்பேன். ஓகே, நாங்களா இருந்தா உங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். இந்த மாதிரி அழகான ஒரு இடத்தை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு பேர் வந்து பாக்குற அளவுக்கு பண்ணிருக்காரு அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்களோட மனைவிக்கும் தான் இதுக்கு ஒரு பெரிய விஷயமா நாங்க பாக்குறோம் சார். நிஜமா எப்பவுமே கொடுக்கறவன் வாங்க மாட்டாமா. நாங்க அந்த மாதிரி பழக்கமா 4 பேர் கொடுக்குறோம், அந்த மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதுதான் எங்க வாழ்க்கையில. கிளிகள் சாப்பிடுற அழகை நாங்க பாக்கணும் சார். பார்க்கலாமா? இப்போ வந்துருவாங்க. இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துருந்தோம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பக்கம் கிளிகளோட சத்தம் இன்னுமே எனக்கு கேட்டுட்ருக்கு. அழகாக வந்து அதை ஃபீடிங் செஷன்லாம் நம்ம பார்த்துருந்தோம். கண்டிப்பாக சொல்கிறேன், சுதர்ஷன் சாருக்கு இதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's Tata, bye bye from Brenda.